ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள். இன்றைக்கி நம்ம ஊ எழுத்து பற்றின ஒரு சின்ன கதையும் அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? உலா அப்படிங்கிற ஒரு சிறிய பெண் இருந்தால் அந்த பொண்ணு கிராமத்தில் வாழ்ந்து வந்திருக்கா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் கற்றுக்கிற ஆர்வமான ஒரு பொண்ணு அவள். அப்படி இருக்கும்போது அவள் அங்கே சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும், பொருட்கள், இடங்கள் எல்லாத்தையும் தேடி தேடி போய் பார்க்குறா. அதனோட பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா அவள் அங்கே ஒரு அருமையான மரத்தில் ஊஞ்சல் இருக்குது. அந்த ஊஞ்சலில் அவள் ஆடுறா. அதுக்கப்புறமா அவள் ஊசி பார்த்துட்டு, அது ரொம்ப சின்னதாக இருக்கே, ஆனால் அது என்னது ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை வச்சு தானே நம்ம நூல் வச்சு தைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஊசியை பார்க்குறா. அந்த ஊசிக்குள்ளே நூலை விடுறா. அடுத்தது அவள் ஒரு ஊருக்கு போகிறா. அந்த ஊரில் சுற்றி இருக்கிற மரங்கள், மலர்கள், வீடு இது எல்லாத்தையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்கிறத பார்க்குறா. அதுக்கப்புறமா அங்கே ஒரு சின்ன ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுலேருந்து வர தண்ணியை பார்த்துட்டு அழகாக ஓடி போய் விளையாடுறதுக்கு பார்க்குறாங்க. இங்கே இன்னொரு குழந்தையும் வருது. அந்த குழந்தை ஊதல் வச்சு ஊதுது, ஊ அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தோட. அங்கே ஒரு ஊதா நிறத்தில் ஒரு பூவை பார்க்குறான். நம்ம இதுதான் இந்த ஊங்கிற எழுத்தில் இருக்கிற சொற்களும் அதில் இருக்கிற கதையும் இப்போ பார்த்துருக்கோம். இதில் நம்ம என்னென்ன வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்? ஊஞ்சல், அப்புறம் ஊசி, ஊர், ஊற்று, ஊதல், ஊதாப்பூ. இந்த மாதிரி நம்ம சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளும் இடமும் நம்ம பயணம் செய்யணும். நம்ம நிறைய பயணம் செய்ய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பயணங்கள் பண்ணுங்கள். பயணங்கள் பண்ண நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும். குழந்தைங்க நிறைய இப்போல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும். நிறைய பிளேசஸ்க்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். வெளி இடங்களில் எப்படி சகஜமாக பழகிறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்லித்தரணும். இப்போ சோஷியலில் நம்ம என்ன தான் வளர்கிறோன்னாலும் நமக்கு அப்புறமா வெளியில் போகிறதே பயங்கிறதும் ஆகக்கூடாது. டிஜிட்டல் மயமாயிட்டிருக்கு இப்போ எல்லா இடமுமே. அதனால் கூடிய மட்டும் உங்கள் பசங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது பசங்களுக்கு மட்டுமான ரிலீஃப் மட்டும் இல்லை, உங்களுக்கும் நல்லா அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். நீ அடுத்த பதிவில் ஊங்கிற எழுத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஏ அப்படிங்கிற எழுத்தோட நம்ம சந்திக்கலாம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த லெட்டர்ஸு, வேர்ட்ஸு, ஸ்டோரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது கமெண்ட் ஷேர் பண்ணணுன்னாலும் ஷேர் பண்ணுங்கள். நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ குட்டீஸ். பாய் குட்டீஸ்.